Hello everyone, இது கம்பைலர் டிசைன் யூனிட் 2 ஓட 9th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல LL1 பார்சர் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சு. என்னது லெஃப்ட் ரெக்கர்ஷன்னா என்னது, அதை எப்படி எலிமினேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட்டும் ஃபாலோவும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோ பார்க்கலாம்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பும் ஃபோர்த் ஸ்டெப்பும் பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டும் ஃபாலோவும் நம்ம கண்டுபிடிச்சதை எங்க எடுத்து வச்சிருக்கேன். சோ ஏன்னா இந்த தான் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டெப் 3 என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரெடிக்டிவ் பாசிங் டேபிள். ஸோ பாசிங் டேபிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டும் ஃபாலோவும் தான் யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. ஸோ இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேல எல்லாமே நம்மளோட டெர்மினல்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். ஸோ டெர்மினல்ஸ் என்ன இருந்துச்சு, ஐடி பிளஸ் ஸ்டார் பிராக்கெட் பிராக்கெட் அடுத்து டாலர் சிம்பிள். ஸோ மேல எல்லாமே டெர்மினல் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கணும். சைட்ல எல்லாமே நம்மளோட வேரியபிள்ஸ் இ இ டேஷ் டி டி டேஷ் எஃப். ஸோ இதுல உள்ள வேரியபிள்ஸ் எல்லாமே சைட்ல எழுதிக்கிறேன். மேல எல்லாமே நம்மளோட டெர்மினல்ஸ் எல்லாமே எழுதிக்கிறேன். ஸோ டெர்மினல்ஸ் என்னது பிளஸ் ஸ்டார் பிராக்கெட் பிராக்கெட் ஐடி எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கிறேன். கடைசியா டாலர் சிம்பிளும் போட்டுக்கிறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, ஈயோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட் ஐடி. ஓகேவா, இந்த பிராக்கெட்லயும் இந்த ஐடிலையும் போய் இந்த ப்ரொடக்ஷனை நான் எழுதணும். இவ்வளவுதான். அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள பிராக்கெட்லயும் ஐடிலையும் போய் இந்த ப்ரொடக்ஷன் எழுத போறேன். பாருங்க பிராக்கெட்ல. ஸோ ஈயை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் எங்க இருக்கு, இங்கனுக்குள்ள இருக்கு. ஸோ பிராக்கெட்லயும் ஐடி. ஸோ இந்த ஐடியிலையும் எது எழுத போறேன், இ கிவ்ஸ் டி டேஷ் எழுத போறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன எழுதணும், இ கிவ்ஸ். ஸோ ஒரு நிமிஷம், ஐடிலையும் பிராக்கெட்லயும் எழுதணும். ஓகேவா. ஸோ இ கிவ்ஸ் டி டேஷ். அடுத்து இங்க பிராக்கெட்ல என்ன எழுதுறோம், இ கிவ்ஸ் டி டேஷ். ஸோ இவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் இது ஈக்கு இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்க இ டேஷ்க்கு. ஸோ இ டேஷ்ல ரெண்டு ப்ரொடக்ஷன் இருக்கு. இது ஒரு ப்ரொடக்ஷன், இது ஒரு ப்ரொடக்ஷன். இதோட ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, பிளஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இந்த பிளஸ் இருக்க இடத்துல எல்லாமே இந்த இ டேஷ் கிவ்ஸ் பிளஸ் டி டேஷ் எழுத போறேன். ஸோ இ டேஷ்ல பிளஸ் பாருங்க, இ டேஷ்ல பிளஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த இடத்துல என்ன எழுதணும், இ டேஷ் கிவ்ஸ் பிளஸ் டி டேஷ். ஓகேவா. ஸோ பிளஸ்ல இ டேஷ் கிவ்ஸ் பிளஸ் டி டேஷ். நெக்ஸ்ட் இங்க எப்சிலான் இருந்துச்சு. ஸோ எப்சிலான் இருந்தா என்ன அர்த்தம், எப்படி எப்சிலான் வந்துச்சு நமக்கு, இதோட ஃபர்ஸ்ட் தான் எப்சிலான் வந்துச்சு. ஸோ இ டேஷ் கிவ்ஸ் எப்சிலானோட ஃபர்ஸ்ட் தான் எப்சிலான். ஸோ எப்சிலான் இருந்துச்சுன்னா நம்மளோட டேபிள்ல எப்சிலான் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதோட ஃபாலோ பார்க்கணும். எதோட ஃபாலோ, இ டேஷோட ஃபாலோ பார்க்கணும். ஸோ ஃபாலோ பாருங்க, இ டேஷோட ஃபாலோ என்னென்ன இருக்கு, டாலரும் க்ளோசிங் பிராக்கெட் இருக்கு. ஸோ இந்த டாலர் க்ளோசிங் பிராக்கெட்ல போயிட்டு நம்மளோட இ டேஷ் கிவ்ஸ் எப்சிலான், அந்த டிரான்சிஷன் இருக்கா, அந்த ப்ரொடக்ஷன் இருக்கா, அந்த ப்ரொடக்ஷன் எழுத போறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், எப்சிலான் நீங்க பார்த்தோம்னா அதோட ஃபாலோக்கு போயிடணும். ஸோ அந்த ஃபாலோல என்ன இருக்கு, டாலரும் க்ளோசிங் பிராக்கெட் இருக்கு. அங்க போயிட்டு அந்த எப்சிலான் ப்ரொடக்ஷன் எழுத போறேன். ஸோ டாலர்லயும் க்ளோசிங் பிராக்கெட்ல எழுதணும். இ டேஷோட டாலர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இந்த இ டேஷோட டாலர்ல தான் இ டேஷ் கிவ்ஸ் எப்சிலான் வரும். நெக்ஸ்ட் க்ளோசிங் பிராக்கெட், அதுலயும் இ டேஷ் கிவ்ஸ் எப்சிலான் எழுதிக்கிறேன். ஸோ புரிஞ்சா, இவ்வளவுதான். இப்படிதான் நம்ம டேபிள ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல என்ன ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை தூக்கி அந்த கரெக்டான இடத்துல ப்ரொடக்ஷன் எழுதிடுறேன். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட்ல எப்சிலான் வந்துச்சுன்னா அதோட ஃபாலோ பாக்குறேன். அந்த ஃபாலோல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ, என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கோ, அதுல போய் அந்த ப்ரொடக்ஷன் எழுத போறேன். அவ்வளவுதான். ஸோ இப்ப டீக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியா முடிச்சிடலாம். டீல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட்ல பாக்குறேன் பிராக்கெட்டும் ஐடியும் இருக்கு. ஸோ அந்த பிராக்கெட் ஐடியில போயிட்டு என்னோட ப்ரொடக்ஷன் என்னது, டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ் எழுத போறேன். ஸோ பிராக்கெட் ஐடியில டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ். ஓகேவா. ஸோ டீல பிராக்கெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ என்னால டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ். நெக்ஸ்ட் ஐடி, சாரி ஒரு நிமிஷம், டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ். இப்ப ஐடியில என்ன வரும், ஐடியிலுமே டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ். நெக்ஸ்ட் இப்ப டி டேஷ்க்கு பாருங்க, டி டேஷோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்டார் எப்சிலான். ஸோ ஸ்டாருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்கேன். ஸோ ஸ்டார் இருக்க இடத்துல நம்மளோட இந்த ப்ரொடக்ஷன் டி டேஷ் கிவ்ஸ் ஸ்டார் எஃப் டி டேஷ் அதை எழுத போறேன். டி டேஷ்ல ஸ்டார் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ டி டேஷ் கிவ்ஸ் ஸ்டார் எஃப் டி டேஷ், ஸ்டார் எஃப் டி டேஷ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்ப எப்சிலான் வருது. ஸோ இங்க டி டேஷோட ஃபர்ஸ்ட்ல எப்சிலான் இருந்துச்சு. எதுக்கு வருது, இந்த டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான் ப்ரொடக்ஷனுக்காக தான் வருது.
ஸோ அப்படி எப்சிலான் இருந்தா என்ன பண்ணணும், டி டேஷோட ஃபாலோ பாக்குறேன். டி டேஷோட ஃபாலோல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, பிளஸ் டாலர் க்ளோசிங் பிராக்கெட். இந்த 3 இடத்துலயுமே போயிட்டு டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான் ப்ரொடக்ஷன் எழுத போறேன். எங்கெங்க பிளஸ் டாலர் க்ளோசிங் பிராக்கெட் ஃபாலோல இருக்காது. ஸோ பிளஸ் எங்க இருக்கு, இங்க பிளஸ், அது என்னது டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான். அடுத்து டாலர் டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான். அடுத்து க்ளோசிங் பிராக்கெட் டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான். நெக்ஸ்ட் இவ்வளவுதான், டி டேஷ் முடிஞ்சு. அடுத்து எஃப்ல பாக்கேன். ஸோ எஃபோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட்டும் ஐடியும் இருக்கு. ஸோ பிராக்கெட்ல என்ன எழுத போறேன், எஃப் கிவ்ஸ் பிராக்கெட் இ பிராக்கெட். இதுதான் பிராக்கெட்டோட ப்ரொடக்ஷன். ஸோ அதை மட்டும் தான் எஃப் கிவ்ஸ் பிராக்கெட் இ பிராக்கெட். ஸோ பிராக்கெட்ல போய், ஸோ பிராக்கெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. எஃப் கிவ்ஸ் பிராக்கெட் இ பிராக்கெட். நெக்ஸ்ட் ஐடி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அந்த எஃப் கிவ்ஸ் ஐடியில போய் எழுத போறேன். ஸோ ஐடியில எஃப் கிவ்ஸ் ஐடின்னு எழுத போறேன். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டும் ஃபாலோவும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பாசிங் டேபிள் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறத பார்த்து அந்த பிளேஸ்ல போயிட்டு அதோட ப்ரொடக்ஷன் எழுதுறோம். இல்ல ஃபர்ஸ்ட்ல ஏதோ ஒரு எப்சிலான் வந்துருச்சு அப்படின்னா அதோட ஃபாலோல பார்த்து அந்தந்த ப்ரொடக்ஷன் எழுதிடும். எப்சிலான் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஃபாலோல எழுதுறோம். மீதி எல்லா ப்ரொடக்ஷனுமே ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னதுன்னா, நம்மளோட கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்க நம்ம பேர்ஸ் பண்ண போறோம். இந்த நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம்ல, அந்த டேபிளை வச்சு இன்புட் ஸ்ட்ரிங்க பேர்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் போட்டுருங்க. இதுலயுமே இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இருக்கும், நெக்ஸ்ட் இன்புட் இருக்கும், அடுத்து ஆக்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டாக்ங்கிறது நம்ம யூஸ் பண்ற ஸ்டாக், இன்புட்ங்கிறது நம்ம இன்புட் பஃபர், நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங் எல்லாமே அதுல லோட் ஆகி இருக்கும். ஆக்ஷன்ங்கிறது நம்ம என்ன ப்ரொடக்ஷன் ரூல் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது இந்த ஆக்ஷன்ல டினோட் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன பண்ண போறோம், இந்த இன்புட் ஸ்ட்ரிங் ஐடி பிளஸ் ஐடி ஸ்டார் ஐடி டாலர் இதுதான் நம்ம பாஸ் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்புட்ல உங்களோட இன்புட் ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிருங்க. ஸ்டாக்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாலர் சிம்பிள் போட்டுறணும். ஸோ ஸ்டாக்ல எப்பவுமே டாலர் சிம்பிள் ஃபர்ஸ்ட் போட்டுறணும். போட்டுட்டு நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள், ஸோ ஸ்டார்டிங் சிம்பிள் இங்க என்னது இ, அந்த இவும் இங்க எழுதிடணும். ஸோ இதான் ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டாலர் போட்டுட்டு நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள் என்னதோ அதையும் எடுத்து எழுதிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ ஸ்டாக்கும் ஃபில் பண்ணிடணும், அடுத்து இன்புட் ஸ்ட்ரிங் எழுதிடணும். ஆக்ஷன்ல எதுவுமே பண்ணல, இப்போ வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ரூல் யூஸ் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு லுக் அஹெட்னு ஒரு பாயிண்டர் பார்த்தோமா. ஸோ அந்த லுக் அஹெட் பாயிண்டர் இங்கக்குள்ள இருக்கும். ஸோ இந்த பாயிண்டர் இருக்கும். நம்மளோட ஸ்டாக்ல என்ன இருக்கு, டாப்ல இ தான் இருக்கு. ஸோ டாப்ல இ இருக்கு. அந்த இ இந்த ஐடியை பார்த்து எந்த ப்ரொடக்ஷன் ரூல எடுக்கணும். ஸோ ஐடிங்கிறது இருக்கு. இந்த ஐடிக்கு அந்த இல என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அதுக்கு இந்த டேபிள் பாக்குறேன். ஸோ இ ஐடியில என்ன இருக்கு, இ கிவ்ஸ் டி டேஷ் இருக்கு. ஸோ இங்கிற இருக்கப்ப இந்த ஐடிங்கிற லுக் அஹெட் வந்துச்சுன்னா நான் இந்த இ கிவ்ஸ் டி டேஷ்ங்கிற ப்ரொடக்ஷன் எடுக்க போறேன். ஸோ அதான் நம்மளோட ஆக்ஷன்ல எழுதிடுவேன், இ கிவ்ஸ் டி டேஷ். ஓகேவா? ஸோ எழுதிட்டு இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல நான் டி டேஷ் இன்சர்ட் பண்ணணும். இக்கு பதிலாக டி டேஷ் போடணும். அது எப்படி போடலாம்னு பாருங்க. ஸோ டாலர் இன் இருக்கு. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்ல தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ டாப்ல தான் இன்சர்ட் பண்ணுவோம், டாப்ல தான் டெலிட் பண்ணுவோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டி தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ல டீயை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்டாக்ல நம்ம டி டேஷ் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இ டேஷ் தான் டாப்ல இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடாதுங்கிறனால நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தலைகீழ எழுதுறேன். ஸோ நான் இக்கு பதிலாக டி டேஷ் எழுதணும். டி டேஷ் எழுதாம இ டேஷ் டின்னு எழுத போறோம் ஸ்டாக்ல. ஸோ அப்பதான் நம்ம டீயே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை விட்டுறக்கூடாது, இந்த கான்செப்டை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாக்ல நம்ம இன்சர்ட் பண்றப்ப தலைகீழ இன்சர்ட் பண்றோம். அதாவது ப்ரொடக்ஷன்ல டி டேஷ் வந்துச்சுன்னா நான் இ டேஷ் இன்சர்ட் பண்றேன். ஸோ நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல பார்க்க உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னும் என்னோட பாயிண்டர் ஐடியில தான் இருக்கு. எப்ப எனக்கு ஐடி மேட்ச் ஆகுதோ அப்போ வரைக்கும் ஐடியில தான் பாயிண்டர் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன், டீன்னு வந்துருச்சு என்னோட ஸ்டாக் டாப்ல. ஸோ டி ஐடியை பாக்குறப்ப என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணும் அதான் நம்ம அடுத்த ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்ப டி ஐடியில இருக்கு. ஸோ டி ஐடியை பாக்குறப்ப என்னது யூஸ் பண்ணுது, டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ். ஸோ அதை தான் நான் இப்ப எழுத போறேன் ஆக்ஷன்ல. டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ் எழுதிட்டு இந்த டீக்கு பதிலா இப்ப எஃப் டி டேஷ் இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணணும், தலைகீழ இன்சர்ட் பண்ணணும். தலைகீழ எப்படி, எஃப் டி டேஷ் பதிலாக டி டேஷ் எஃப்னு இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ டி டேஷ் எஃப் இதான் என்னோட அடுத்த ஸ்டெப்ல இருக்கும்.
சோ பாருங்க இ டேஷ் டி டேஷ் எஃப்னு வந்துருச்சு. என்னோட ஆக்ஷன் நான் எழுதின ப்ரொடக்ஷன் சிம்பிள் அப்படி எழுதிட போறேன். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஐடி இருக்கு, இங்க டாப்ல என்ன இருக்கு? எஃப் இருக்கு. இவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே வர போறோம். எப்படின்னு பாருங்க. சோ இப்ப எஃப் ஐடில எங்க போகுதுன்னு பாருங்க. எஃப் எங்க இருக்கு? எஃப் ஐடில எங்க போகுது? ஐடின்னு வந்துருச்சு நமக்கு. சோ எஃப் ஐடில ஐடின்னு வந்துருச்சு. சோ எஃப் நான் ஐடி இன்சர்ட் பண்ண போறேன். சோ தலையில இன்சர்ட் பண்ணணும், டிஏன்னு எழுதிடக்கூடாது. ஐடினா ஐடி தான். ஓகேவா? சோ ஐடி எழுதியாச்சு. இப்போ பாருங்க, எனக்கு ஸ்டாக்கோட டாப்லயும் ஐடின்னு வந்துருச்சு, இதுலயும் ஐடின்னு வந்துச்சு. சோ நம்ம ப்ரொடக்ஷன் ரூல ஆக்ஷன்ல எழுதிடணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? சோ இப்ப டாப்லயும் ஐடி வந்துருச்சு, ஸ்டாக்லயும் ஐடியும் தான் இருக்கு பாயிண்டர். சோ இந்த ஐடியும் மேட்ச் ஆயிட்டு இந்த ஐடியும் டெலிட் ஆயிரும், இந்த ஐடியும் டெலிட் ஆயிரும். ஓகேவா? எப்போ மேட்ச் ஆகுதோ அப்ப ரெண்டுலயுமே ரிமூவ் பண்ணிடணும். சோ ஸ்டாக்லயும் ரிமூவ் பண்ணிடுவோம், ஐடி இன்புட் பஃபர்லயே ரிமூவ் பண்ணிடுவோம். சோ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்கேயும் ஐடி இல்ல, இங்கேயும் ஐடி இல்ல. ஓகேவா? இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாக்லயும் ரிமூவ் பண்ணிடணும், இன்புட் பஃபர்லயும் ரிமூவ் பண்ணிடணும். சோ இதுல ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த டி டேஷ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, பாயிண்டர் பிளஸ்க்கு போயிடும். சோ டி டேஷ்ல பிளஸ்ல டி டேஷ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சோ பிளஸ்ல டி டேஷ் என்ன பண்ணுது? டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான். சோ இந்த எப்சிலான் டிரான்ஷன் வருது. சோ எப்சிலான் டிரான்ஷன் என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சோ டி டேஷ் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். சோ டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான்ல எப்சிலான் போட்டோம்னா இங்க ரிமூவ் ஆயிரும், அவ்வளவுதான். சோ இப்ப டி டேஷ் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னும் என்னோட பாயிண்டர் பிளஸ்ல தான் இருக்கும். இப்ப என்ன இருக்கு? இ டேஷ் வருது. சோ இ டேஷ் பிளஸ்ல எங்க போகும்னு பாருங்க. சோ இ டேஷ் பிளஸ்ல எங்க போகுது? இந்த டிரான்ஷன் வருது. இ டேஷ் கிவ்ஸ் பிளஸ் டி இ டேஷ். சோ இதை வந்து நான் ஸ்டாக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். இப்ப இ டேஷ் பதிலா, சோ இ டேஷ்க்கு பதிலா, சோ இங்க மாத்த மறந்துட்டேன். சோ நம்ம டி டேஷ் டெலிட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இ டேஷ்க்கு பதிலா என்ன பண்ணணும்? பிளஸ் டி இ டேஷ்ங்கிறத இன்சர்ட் பண்ணணும். சோ பிளஸ் டி இ டேஷ் நம்ம தலைகீழ இன்சர்ட் பண்ணுவோம். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இ டேஷ், அடுத்து டி, அடுத்து பிளஸ். சோ இப்படி ஸ்டாக்குள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம ப்ரொடக்ஷனிங் எடுத்து ஆக்ஷன்ல எழுதிடுறோம். சோ இப்ப என்ன ஆகுது? பாயிண்டர் பிளஸ்ல பாயிண்ட் பண்ணுது. இங்க எதுல இருக்கு? பிளஸ்ல தான், டாப்லயும் பிளஸ்ல தான் இருக்கு. சோ இந்த பிளஸும் மேட்ச் ஆகுறதுனால ரெண்டையும் டெலிட் பண்ணிடுவோம் அடுத்த ஸ்டெப்ல. ஓகேவா? சோ ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம், இன்புட் பஃபர்ல இருந்து டெலிட் பண்ணிடுவோம். சோ பாத்தீங்களா, இங்கேயும் பிளஸ் டெலிட் ஆயிடுச்சு, இங்கேயும் ஸ்டாக்ல இருந்து பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். சோ இப்ப நம்ம ஸ்டாக்ல என்ன இருக்கு? டாலர் இ டேஷ் டீன் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம பாயிண்டர் எங்க இருக்கு? ஐடியில இருக்கும். டாப்ல என்ன இருக்கு? டீன் இருக்கு. சோ டி ஐடியில எங்க போகுதுன்னு பாருங்க. டி ஐடியில எங்க போகுது? டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ்னு போகுது. சோ இதான் நான் ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ண போறேன். டி கிவ்ஸ் எஃப் டி டேஷ். ஓகேவா? ஆக்ஷன் எழுதியாச்சு. இப்ப இந்த டிக்கு பதிலா எஃப் டி டேஷ் இன்சர்ட் பண்ணணும். சோ அதை எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? எஃப் டி டேஷ் தலைகீழ இன்சர்ட் பண்ணணும். சோ டி டேஷ் எஃப் முடிஞ்சா இதான் நம்ம ஸ்டாக். இப்ப என்ன பண்றோம்? ஐடியில தான் பாயிண்டர் இருக்கு, இப்ப எஃப்ல இருக்கு. ஸ்டாக்கோட டாப் எஃப்ல இருக்கு. சோ எஃப் ஐடியில எங்க போகுதுன்னு பாருங்க. எஃப் ஐடியில எங்க போகுது? எஃப் கிவ்ஸ் ஐடின்னு வருது. சோ அதை எடுத்து எழுதுறேன், எஃப் கிவ்ஸ் ஐடிங்கிற. சோ எஃப் பதிலா இப்ப ஐடியை ஸ்டாக்ல போட்டாச்சு. எஃப் பதிலா என்ன போடுறோம்? ஐடின்னு போடுறோம். சோ இப்ப நம்மளோட பாயிண்டர் எங்க இருக்கு? ஐடியில தான் பாயிண்டர் இருக்கு. நம்ம ஸ்டாக்கோட டாப்லயும் ஐடி வந்துருச்சு. சோ இப்படி டாப்பும் பாயிண்டரும் மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்றோம்? அதை டெலிட் பண்ணிடுவோம். சோ ஐடியும் டெலிட் பண்ணிடுவோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, ஸ்டாக்லயும் ஐடி இல்ல, இதுலயும் ஐடி இல்ல. ஓகேவா? சோ நம்ம ஸ்டாக்ல இருந்து ஐடி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றோம்? பாயிண்டர் ஸ்டார்ல இருக்கும். நமக்கு இங்க டாப்ல டி டேஷ் இருக்கு. சோ டி டேஷ் ஸ்டார்ல எங்க போகுதுன்னு பாருங்க. சோ டி டேஷ் ஸ்டார்ல எங்க போகுது? டி டேஷ் கிவ்ஸ் ஸ்டார் எஃப் டி டேஷ். சோ இந்த ப்ரொடக்ஷன் தான் எழுத போறோம். டி டேஷ் கிவ்ஸ் ஸ்டார் எஃப் டி டேஷ். ஓகேவா? எழுதியாச்சு. இப்ப என்ன பண்றோம்? டி டேஷ்க்கு பதிலா இதை அப்படியே இன்சர்ட் பண்ண போறோம். சோ எப்படி இன்சர்ட் பண்றோம்? அப்படியே தலைகீழ. சோ ஸ்டார் எஃப் டி டேஷ டி டேஷ் எஃப் ஸ்டார்னு இன்சர்ட் பண்றோம் ஸ்டாக்குள்ள. சோ இன்சர்ட் பண்ணியாச்சு. பாத்தீங்களா, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன இருக்கு? பாயிண்டர் ஸ்டார்ல இருக்கு, இங்கேயுமே ஒரு ஸ்டார் வந்துருச்சு. ஸ்டார் மேட்ச் ஆக சொன்ன இதையும் டெலிட் பண்ணிடுவோம். இதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ பாருங்க, ஸ்டாரும் இங்கேயும் டெலிட் பண்ணியாச்சு, இங்கேயும் டெலிட் பண்ணியாச்சு. சோ நம்மளோட ஸ்டாக்லயும் டெலிட் பண்ணிடுவோம். சோ முடிஞ்சா? இப்ப அடுத்து பாயிண்டர் எங்க இருக்கும்? ஐடியில இருக்கும். இங்க டாப்ல என்ன இருக்கு? எஃப் இருக்கு. சோ எஃப் ஐடியில எங்க போகுதுன்னு பாருங்க. எஃப் ஐடியில எஃப் கிவ்ஸ் ஐடின்னு தான் ப்ரொடக்ஷன் இருக்கு. சோ அதை எடுத்து எழுத போறேன். எஃப் கிவ்ஸ் ஐடின்னு எழுதியாச்சு. சோ எஃப் பதிலா நான் ஐடி போடுறேன். சோ ஸ்டாக்ல எஃப் பதிலா ஐடி போடுறோம். சோ இங்கே ஐடி இருக்கு, நம்மளோட பாயிண்டர் ஐடியில தான் இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும்? ஐடியும் டெலிட் ஆயிரும். முடிஞ்சா?
ஸோ இப்போ ஐடி போயிருச்சு. இப்போ டாலர் மட்டும் தான் நம்மளோட இன்புட்ல இருக்கு. ஸோ பாயிண்டர் வந்து டாலர்ல பாயிண்ட் பண்ணி இருக்கும். இங்க எப்ப டாலர் வருதோ அப்பதான் நம்மளோட ஸ்ட்ரிங் முடிஞ்சு, நம்மளோட பேர்சிங் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இன்புட் முடிஞ்சாலுமே நம்மளோட ப்ரொடக்ஷன்லயுமே டாலர் வரணும். ஸோ ஸ்டாக்லயுமே டாலர் வரணும். பாருங்க இப்ப டி டேஷ் இருக்கு, டாலர் இருக்கு. ஸோ டி டேஷ் டாலர்ல எங்க போகுதுன்னு பாருங்க. டி டேஷ் கிவ்ஸ் எப்சிலான் இருக்கு. ஸோ நம்ம டி டேஷை ரிமூவ் பண்ணா போதும். எப்சிலான் என்னது எதுவுமே இல்லை, அப்ப டி டேஷ் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். ஸோ ஸ்டாக்லயுமே நான் டி டேஷை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கு, டாலர்ல தான் பாயிண்டர் இருக்கு. இங்க இ டேஷ் இருக்கு. ஸோ இ டேஷ் டாலர்ல எங்க போகுதுன்னு பாருங்க. இ டேஷ் டாலர்ல அது எப்சிலான் ப்ரொடக்ஷன் தான். ஸோ எப்சிலான் ப்ரொடக்ஷன் வந்தா இ டேஷ் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஸ்டாக்ல இப்ப இ டேஷும் இருக்காது. ஸோ இப்போ ஸ்டாக்ல என்ன இருக்கு, டாலர் மட்டும் தான் இருக்கு. நம்மளோட இன்புட் பஃபர்ல என்ன இருக்கு, டாலர் மட்டும் தான் இருக்கு. ஸோ டாலர் மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளோட பேர்சிங் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இவ்வளவுதான் ப்ரெடிக்டிவ் பேர்ஸுங்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ 4 ஸ்டெப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்ம கொடுத்துருக்க கிராமர்ல லெஃப்ட் ரிகர்சன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். அப்படி லெஃப்ட் ரிகர்சன் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்டும் ஃபாலோவும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதான் முக்கியமான ஸ்டெப். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாலோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அடுத்து என்ன பண்ண போறோம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இந்த டேபிள்ல என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இ எடுத்துக்கோங்களேன், இயோட ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பிராக்கெட்டும் ஐடியும். ஸோ அந்த பிராக்கெட் ஐடியில போயிட்டு என்னோட ப்ரொடக்ஷனை அப்படியே எடுத்து எழுத போறேன். ஸோ பிராக்கெட் ஐடியில என்னோட ப்ரொடக்ஷனை அப்படியே எடுத்து எழுத போறேன். இதான் டேபிள் கிரியேட் பண்றதுல. இதுல எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எப்சிலான் வந்துருச்சு. ஸோ எப்சிலான் ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த இதுக்கு மட்டும் நான் ஃபாலோ பார்க்க போறேன். எங்க எப்சிலான் வருதோ அதுக்கு மட்டும் ஃபாலோ பார்த்து அந்த ஃபாலோல என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கோ அதுல போயிட்டு அந்த எப்சிலான் ப்ரொடக்ஷன் மட்டும் எழுத போறேன். ஸோ எப்படி எப்சிலான் ப்ரொடக்ஷன் எழுதிடுவேன். ஸோ இப்படியே நான் ப்ரெடிக்டிவ் டேபிள் கிரியேட் பண்றேன், பாசிங் டேபிள் கிரியேட் பண்றேன். இது தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்டாக்கு ஒரு இன்புட் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணிட்டே வர போறோம். ஸோ பேஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான ஸ்டெப், டாலர் ஸ்டார்டிங் சிம்பிள் எப்பவுமே ஸ்டாக்ல போட்டுறணும். அடுத்து இன்புட்ல நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? ஸோ அடுத்து இன்புட் ஸ்ட்ரிங்ல உள்ள ஃபர்ஸ்ட் இதுக்கும் நம்மளோட ஸ்டாக்கோட டாப்ல உள்ளதையும் மேட்ச் பண்ணிட்டு அந்த டேபிள்ல பாக்குறோம். ஸோ அந்த டேபிள்ல என்ன ப்ரொடக்ஷன் இருக்கோ அந்த ப்ரொடக்ஷன் ஆக்ஷன் எழுதிட்டு அதை நம்ம ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுவோம், தலைகீழ இன்சர்ட் பண்ணுவோம். ஏன் தலைகீழ இன்சர்ட் பண்றோம்னா இப்போ நம்ம டி இ டேஷ் நமக்கு தேவை. ஸோ டி இ டேஷ்னு வரப்ப டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வரணும். ஸோ அந்த டி ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்கிறதுனால டி தான் டாப்ல ஒண்ணுங்கிறதுனால தலைகீழ இன்சர்ட் பண்றோம். டி இ டேஷ் நம்ம இ டேஷ் டின்னு இன்சர்ட் பண்றோம். ஸோ இப்படியே நம்ம இன்புட்டையும் ஸ்டாக்ல உள்ள டாப்பையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டே வரும். எப்பப்பெல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டே வரும். மேட்ச் ஆகலாம் அந்த ப்ரொடக்ஷனை பார்த்து அந்த ப்ரொடக்ஷன்ல உள்ளதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே வரும். ஸோ இப்படியே கடைசியில டாலர்னு எப்போ மேட்ச் ஆகுதோ அப்பதான் நம்மளோட பேர்சிங் முடிஞ்சிடும். இவ்வளவுதான் ப்ரெடிக்டிவ் LL1 பேர்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.